ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் பயங்கர தீவிர தலைவர் ரசிகன். ஸோ அவரோட 50 இயர்ஸ் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆல் த ஆக்டர்ஸ், டைரக்டர், மியூசிக் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கேமரா ஒர்க் பிரமாதமாக இருக்குது. வெரி குட். லோகேஷ் சார் வந்து ஒரு கமல் ஃபேன் சார். அவர் வந்து ரஜினி சார் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. கமல் சாரோட பங்கு இதில் ஏதாச்சும் இருக்கா அந்த படத்தில்? அவங்க சுத்தியாசன் நடிச்சிருக்காங்களே. ஐ லவ் யூ ரஜினிகாந்த், மை ஸ்வீட் ஹார்ட் ரஜினிகாந்த், யூ மேக் மீ ஹாப்பி வென் ஐ am sad, only one superstar, only one rock star, always like Coolie, Lokesh Kanagaraj. எனக்கு 10 வயசு இருக்கிறதுலேருந்து நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு. லோகேஷ் வந்து கமல் ரசிகர் சொல்லி ஏமாத்திட்டாரு. ஆனா உண்மையாலுமே ரஜினி ரசிகர் லோகேஷ் தான். ஊறி போய்க்குது. அடியிலிருந்து லாஸ்ட் வரையும் ஒரு டான்ஸ் போட்டு காட்டுதா. தலைவர் படம் வருது கூலி. தலைவரே இல்லைன்னா தமிழ் சினிமாவே காலி. 9 மாச குழந்தை கோவான்னு கத்தல கூலி கூலின்னு கத்துதுங்க. பனைமரத்துல நுங்கு தலைவனை எடுத்தா சங்கு, அவர்கிட்ட கேட்காத பங்கு. இது எல்லா ஐடி விங்லையும் போடு. ஐடி விங்கு சூப்பராக இருந்தது. நான் பயங்கர தீவிர தலைவர் ரசிகன். ஸோ அவரோட 50 இயர்ஸ் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தேன். அண்ட் ஐம் ஸோ கிளாட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்குறதுக்கு சான்ஸ். தேங்க்ஸ் டு தனுஷ் சார் அண்ட் ஹோல் ஃபேமிலி. அவரோட படம் வந்து எந்த படமாக இருந்தாலும் வந்து நான் வந்து எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ அது இன்னைக்கு அது நடக்கிறது. ஸோ கண்டிப்பாக தலைவர் வந்து என்ன வேணாலும் பாசிபிள். இதுக்கு இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்ம பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கணும். அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் பாடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நிறைய எக்ஸலண்ட் ஒர்க். ஆல் த ஆக்டர்ஸ், டைரக்டர், மியூசிக் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கேமரா ஒர்க் பிரமாதமாக இருக்குது. வெரி குட். ரஜினி சாரோட 50வது வருஷம். ஸோ அனிருத் சார் மியூசிக் பண்ணிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் வெரி குட் காம்பினேஷன். நான் 5-6 படமும் 6 படமும் இருக்குது. காம்பினேஷன் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். சார் லோகேஷ் நாகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி சார் நடிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. ஆமாம். ஸோ அந்த ஹைப் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. கண்டிப்பாக அதான் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஹைப்பை மேட்ச் பண்ணுறது கஷ்டம். மேட்ச் பண்ணிட்டாங்க. சார் ஒரே ஒரு பெஸ்ட் சார் அனிருத் சார் எப்போ சார் கல்யாணம்? நான் உங்களுக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். என்ன கூப்பிடுங்க. அது கூட ஓகே சார். தேங்க் யூ. Fantastic. I enjoyed it thoroughly. எப்படி நாகார்ஜுனா சார் எல்லாருமே அத்தனை பேருமே they have done justice to their roles. தலைவர் பின்னிட்டர். வேற லெவல் and re-recording Anirudh. I'm so proud of him. Phenomenal. ஃபேமிலி எப்படி இருக்கு அனிருத்தோட? எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது that father daughter sentiment இருந்தது. கொஞ்சம் லைட்டா கண்ணெல்லாம் நல்லா கலங்கி இருக்கு. பட் பிரில்லியன்ட். சூப்பராக இருந்தது. இது வந்து லொகேஷன் நான் வந்து தலைவரோட பண்ணுற எல்லா எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர ஹையாக இருந்ததுனால ஃபுல்லாகவே அவரோட ஸ்டைலு, காஸ்டியூம், பேசுகிற விதம் நிறைய அங்கங்கே அந்த ரெஃபரன்ஸ், தளபதி ரெஃபரன்ஸே வந்து தளபதி படம் பண்ண ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, மணிரத்னம் சார் அந்த ரெஃபரன்ஸஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் கண்டிப்பாக பாருங்கள். கடைசி அது ரொம்ப சொன்னால் ஸ்பாய்லர் மாதிரி இடம். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை அதுக்கு ஒரு வாய்ஸு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. தலைவர் படத்தில் காமிச்சு கேமியோ இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேமியோ இருக்கா? அது இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் தானே ஆகிடும். இப்போ நான் சொன்னேன் என்னைய போட்டு அடிக்கிறதுக்கான்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இல்லை கேமியோ இல்லை எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதா நினைக்கிறேன். மற்ற ரூமர்ஸு அதெல்லாம் கிடையாது. சொன்ன ரூமர்லாம் கிடையாது. லோகேஷ் சார் வந்து ஒரு கமல் ஃபேன் சார். அவர் வந்து ரஜினி சார் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. கமல் சாரோட பங்கு இதில் ஏதாச்சும் இருக்கா அந்த படத்தில்? அவங்க சுத்தியாசன் நடிச்சிருக்காங்களே. அவங்க பார்க்க அப்படியே வந்து கமல் சார் அந்த இதுதான் என்ன சொல்கிறது, அவங்கள நிறைய வாட்டி கமல் சாரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நிறைய தெரியுது அப்படின்னு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச அந்த ஃபீல் தான் இருக்குது. நல்ல ரோல். அவங்களுக்கு படம் ஃபுல்லாகவே வராங்க. தலைவர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா 2 பேருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல ரோல். தலைவரோட 50th இயர் ஒரு ரஜினி ஃபேனாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? அவர் அதான் சொல்கிறேன், அவருக்கு இருக்க எனர்ஜி 10% எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் இருந்தாலே ரியல் லைஃப்பில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கலாம். 75லேயும் வந்து ஸ்டில் என்டர்டெய்னிங், இன்ஸ்பைரிங், கீப் இன்ஸ்பைரிங் செலவா. ஹாப்பி 50th இயர். கூலி படம் தரமான சம்பவம். 3 ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எப்படின்னா டிக்கெட் விற்றது ஒரு பிளாக் பஸ்டரு, ட்ரெய்லர் ஒரு பிளாக் பஸ்டரு, டீசர் ஒரு பிளாக் பஸ்டரு, சாங் ஒரு பிளாக் பஸ்டரு, 3 ஸ்டார்ஸ் காம்பினேஷன்ன்றதே ஒரு பிளாக் பஸ்டர். ஆக மொத்தம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகியும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. லோகேஷ் கனகராஜ், அனிருத், நம்ம தலைவர். சொல்லுங்கள்.
தலைவரோட 50வது வருஷம் அது திரைத்துறைக்கு வந்து. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்காக ஒரு பாடலை ஒன்று போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி இங்கிலீஷ். ஐ லவ் யூ ரஜினிகாந்த், மை ஸ்வீட் ஹார்ட் ரஜினிகாந்த், யூ மேக் மீ ஹாப்பி when I am sad, only one superstar, only one rock star, always like Coolie Lokesh Kanagaraj. Thank you. எல்லா ஏஜும் பார்க்கலாம், எல்லாத்தையும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணது, ஒரு ஆக்ஷனா, ஒரு நண்பனா, ஒரு தலைவனா, ஒரு லீடரா, ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும்னு அதுல எல்லாத்தையும் சௌபின் பிச்சிட்டாரு. இந்த வருஷம் பெஸ்ட் வில்லன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. தேவா சூர்யாவை பார்த்த மாதிரி தேவா சூர்யா பாஷா எல்லாத்தையும் ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக். மறுபடியும் ஒரு கம்பேக். சோ இந்த படத்துக்கு எந்த ஒரு லேக்கும் இல்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னார்ல, இந்த ஒரு படம் 100 பாஷா சமான. உண்மையா 100 பாஷா இங்க பார்க்க வந்து இந்த ஷோக்காக உங்களுக்கு கோல் ஷோக்காக அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா நடக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்துக்கு, நிறைய வாய்ப்புகள். கூலியாக நாங்களும் தலைவருக்காக நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்தது எங்களுக்காக. உசுர குடிக்க கோடி பேருன்னு வாங்க, அதுல கோடி பேர்ல ஏதோ பாருங்க. தலைவர் செம்மையா இருக்காரு, விண்டேஜ் தலைவர் செம்மையா இருக்காரு, சான்ஸே இல்லை. ஸோ மியூசிக் எவ்ரி திங் இஸ் ஃபைன். கேஸ்ட் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சாரும் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிமில் கேஸ்ட்டாக தான் இருக்காரு. ஸோ நம்ம தலைவர் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஸோ மிச்சவங்கள்லாம் எல்லாருமே வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க நம்ம தலைவரை. தலைவர் வந்த போர்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. சீவிடுவேன்னு சொன்ன ஸ்டைல், அப்புறம் வீடியோ இந்த சைட்லேருந்து இந்த சைட் போட்டது, அப்புறம் வந்துட்டு அவர் நின்னா ஸ்டைல், நடந்த ஸ்டைல், எல்லாமே ஸ்டைல் தான். பழைய விண்டேஜ் ஸ்டைல், பழைய ஸ்டைலு. ஹோப்ஃபுல்லி எங்கள் அம்மாலாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கலாம். நான் எதிர்பார்த்து வந்தேன், பட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அது ரொம்ப நாகார்ஜுனா நமக்கு தெரியும். நம்மலாம் வந்துட்டு அவர் வந்து சொல்லவே தேவையில்லை. அவரோட ஃபங்க்லேருந்து எல்லாமே அவரோட இன்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சு. அவருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், பட் வந்துட்டு மிச்ச கேரக்டர்ஸ்க்குலாம் ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அமீர்காந்த் வந்துட்டு எனக்கு என்னமோ லாஸ்ட்டில் ஏதோ அட்டாச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதர் தென் தட் ஓவராலாக படம் பார்க்கணுன்னா ஃபைன். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு இப்போ ஃபேமிலியோட செகண்ட் ஷோ போகிறேன். ப்ரோ எல்லாம் சொல்லல, நானும் இவ்வளோ வெறித்த சொல்லல. என் தலைவன் மேலே நான் வச்சுட்ட வெறித்தனம் தான் இதுக்கு வெறித்தனம். அதுதான் என் தலைவன். ஐயாவுடைய நான் சொல்லக்கூடாது, நான் சொல்றது அருகுது இல்லை, என் கையா சொல்லுவாங்க. தலைவர் திருப்பதி போகிறோம், சாமி போகிறோம், அது மாதிரி தான் தலைவர். 2000 கோடி கலெக்ட் பண்ணாங்க. தலைவர் ஸ்டைல ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டுவீங்கள, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் चलो கொஞ்சம் ஃப்ரீயா விட்டல்ல மூவ்மென்ட். சீரியஸ்லிக்கா இப்போ சும்மா வைப் மட்டும் பண்ணி காட்டுங்க தலைவரோட ஸ்டைல். பாட்டு ஒரு பாட்டு என்ன பாட்டு நினைக்கிற? டான்ஸ் போடுங்க தலைவர். சிட்டிங் பாருங்க. இல்ல தலைவர் பழைய பாட்டு ஏதாவது தெரியுமா? யோ தலைவர் பழைய பாட்டு தெரியுமாவா? வெத்தலைய போட்டேண்டி பச்சை கொஞ்சம் ஏறுதடி எனக்கு உனக்கு பொண்டாட்டி. படத்துல முக்கியமான நீங்க என்ஜாய் பண்ண சீன் ஏதாச்சும் இருக்கா? சரி நான் பார்க்கல. அந்த வெறித்தனமா போறேன், என் தலைவரை பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கலையா ராஜா? முட்டி மோதணும், முட்டி மோதணும், முடியலையாப்பா. எங்களை விட அப்ப பெரிய ஆள்லாம் இருக்காங்க. நான் அத்தனோண்டு குஞ்சு, இந்த மீன் குச்சில வந்து குஞ்சிருக்காங்களா மீன் குஞ்சு, அது அவ்வளோயா. நான் 3.5 வயசுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் இதுதான். எங்க ஊர் திருவிழால டிவியில போட்டாங்க இவரை.
பார்த்தோன்னே என்னப்பா செம்ம ஸ்டைலா இருக்காரு அதுல இருந்து. தலைவரோட 50th இயர் இது. ஸோ எப்படி ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் டிஷர்ட்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த இந்த அவர் ஒரு படத்துல வருவார்ல மன்னன்ல அப்படியே பூந்து வருவார், அந்த மாதிரி பூந்து போனோம் நானே என் ஃப்ரெண்டும். செம்ம ஜாலி. படம் எப்படி இருக்கு? அவருக்கு என்னப்பா அவரு சூப்பரா இருக்காரு. நான் எங்க படம் பார்த்தேன், அவர் பூஜையை தான் பார்த்துட்டேன். நான் நெக்ஸ்ட் ஷோ பார்த்தா என்ன கதைன்னு பார்க்கணும். நாகார்ஜுனா சார் செம்மையா இருந்தார், வேற லெவல். எப்பவுமே தலைவர் படம்னா தலைவர் மட்டும் தான் பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாகார்ஜுனா சாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. செம்மையா இருந்தது. படத்துல வயலன்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு? வயலன்ஸ்லாம் இல்லை, எங்க ஆள் அழகா இருந்தாருப்பா, அது போதும். லோகேஷ் கனகராஜ் படத்துல தலைவர் நடிக்கிறான்றப்போ ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு, அது ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? பண்ணிச்சு சூப்பரா இருந்தது. படத்துல காமிச்ச கெஸ்ட் ரோல் இல்லாம முக்கியமா ஏதாச்சும் கேமியோ வந்திருக்காங்க? கேமியோ அதெல்லாம் இல்லை, அவங்க காமிச்ச கெஸ்ட் ரோல் மட்டும். அவர் தான் சொல்றல செம்ம அழகா இருந்தாரு. எந்த சீனுமே இதுதான் அதுதான் அப்படின்னு எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. தலைவருக்கு வயசாயிருச்சா? இல்ல எங்கால் கேங்ஸ்டர் என்ன, அவர் தான் ஓஜி, மித்தெல்லாம் சைடு தான். சின்ன வயசுலேருந்தே தலைவர் ஃபேன் தான். லைக் ஃபேமிலி எல்லாரும் தலைவர் ஃபேன். ஸோ இங்கே ரோஹிணியில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது ஒரு ஸ்பெஷல் திங் தான். ஸோ தட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த தலைவர் படம் என்ன? நான் 1 year oldல இருக்கும்போது சந்திரமுகி பார்த்தேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு கூலி? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் படத்தில் தலைவர் நடிக்கிறான்றப்போ ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கும், ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? கண்டிப்பா அவர் எல்லா படம் நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கு. தலைவர் இன்னும் எங்க இருக்காரா? சாரி, தலைவர் இன்னும் எங்க இருக்காரா? எல்லாரும் எங்க இருந்தாரு. படம் செம்மங்க தலைவா முடிச்சிட்டாங்க. உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது கமலஹாசன் சாரோட ஃபேன் வந்து தலைவரை இவ்வளவு நோட் பண்ணி அந்த ஸ்டைலாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை தலைவா, பிச்சுட்டாரு லோகேஷ் கனகராஜ். அப்பா நன்றிப்பா சாமி. 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா 1000 கோடி 500 கோடி 3000 கோடி எல்லாம் விட்டுருங்க. உள்ள அந்த ஸ்டைல பாருங்க. ஒவ்வொரு சீனும் ஃப்ரேமும் தலைவருக்கு வச்சிருக்காரு பாருங்க ஃப்ரேமு. கார்த்திக் சுப்ராஜுக்கு அப்புறமேல தலைவரை ரசிச்சு யாராவது எடுப்பாங்கன்னு ஒன்று இருந்துச்சுல, செஞ்சுட்டாப்ல. ஒரு கமலஹாசன் ஃபேன் தலைவரை ரசிச்சு எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அமீர் கானோட பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு? எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பர். பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எல்லாருமே சின்ன வயசு தான். அவர் ஈக்குவலா வந்து எங்க தலைவர் உள்ள வந்துருக்காரு பாத்தீங்களா. ஒவ்வொரு சீனுமே சரி, ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த பீடி பத்த வைக்கிறதா இருக்கட்டும், அந்த முடி அந்த அவர் சொல்றது முடியே கேக்குது. அந்த அளவுக்கு ஒரு பதட்டமாவே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு தலைவர் ஃபேன்? பிறந்ததுல இருந்துங்க. அதாவது எங்க சித்தப்பாக்கு வந்து சித்தப்பா மாம்சு 50 வயசு அவங்களுக்கு. நாங்க பிறந்ததுலேருந்து ரஜினி ஃபேமிலி, சொல்ல போனா ரஜினி குடும்பம் நாங்கள் மொத்தமா எப்பயுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தலைவர் படத்துக்கு மட்டும்தான் போவாங்க. அதனாலே என்னமோ தெரியல, எங்களுக்கு தலைவர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரத்தத்து மூலமாக வந்தது நாங்களாம். படத்துல உலக நாயனோட பாட்டு ஏதாச்சும் இருக்கா? பாட்டு வந்துச்சு, உலகநாயன் பாட்டுலாம் வைக்கல நினைக்கிறேன். அவரோட பங்கு ஏதாச்சும் இருக்கா? அது நீங்க போய் பாத்துக்கோங்க, அதை நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். இது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஆனா ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இந்த என்னது சிண்டிகேட்னு சொல்றாங்க. அது லோகேஷ் கனகராஜ் பொறுப்பு கொடுத்தா நான் சொல்ல மாட்டோம். நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கு. படத்துல எஸ்கே இருக்காருன்னு சொல்லி ரூமர் கிரியேட் அதான் சுத்தமா போய், அதாவது சல்லி பேசுக்கு போயிருந்தல, அதெல்லாம் போகாதீங்க. எல்லாமே கேமியோ ரோல் சூப்பரா வந்துருக்கு. அதுல இவரு அந்த என்னடா ரஜினி உபேந்திரா, அப்பா அந்த உபேந்திராவுக்கு சரி தலைவருக்கு சரி துரோணாச்சாரியார்னு சீன்ல வச்சிட்டாங்க. சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியா போய் பார்க்கலாம். அனிருத் எப்படி இருக்கு? கேட்கவா வேணும், தலைவருக்காக ஒரு சரியா கொடுப்பாரு, பிஜிஎம் கொடுக்க மாட்டாரா? சூப்பரா இருக்கு, ஃபேமிலியாவே போய் என்ஜாய் பண்ணலாம். ஏ சர்டிஃபிகேட் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. இதை விட வயலண்டான மூவிலாம் நம்ம இதில் யூபிஐ வந்துருச்சு. பட் இதுல ஏன் இவ்வளோ ஏ சர்டிஃபிகேட் எனக்கு தெரியல. ஃபேமிலியோட போய் ஜாலியா பார்க்கலாம். தலைவரை ரசிக்கிறேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கூஸ் பம்ப்ஸ் பக்கவா இருக்குங்க. ஒவ்வொரு சீனுமே எந்திரிச்சு உட்கார முடியாது. எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். மேல எந்திரிக்கிறோம் உட்கார இறங்கவே இல்லை. நாங்க தலைவர் பிச்சுட்டாரு. லோகேஷ் கனகராஜுக்கு மறுபடியும் நன்றிப்பா. லோகேஷ் டீம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தலைவரை மேல தூக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இது எங்க பசங்களோட நான் சின்ன வயசுல ரஜினி ரசிகன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது. நாங்கள் துபாயில் இருக்கோம். இந்த படத்துக்காக இதை வந்துட்டு டிலே பண்ணி இந்த தியேட்டரில் வந்து பார்க்கணும். அப்போதான் அந்த ஃபீல் இருக்கும். ரஜினி சார் எப்படி பசங்க இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணது கிடையாது. அதனால இப்போ அவங்க துபாயில இருந்து நீங்க இந்த படத்துக்காக வந்திருக்கீங்களா? லீவ் இருக்கு, ஹாலிடேஸ் இருக்கு. ஆனால் இந்த படத்துக்காக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு பார்த்து போகிறோம். இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் படமா? எஃப்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோக்க எப்படி அந்த ஃபீல் இருக்குன்னு இப்போதான் பார்க்குறேன். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்சேனா இருந்தது. எனி ரஜினி படம் பார்க்கணும்னா இப்படி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சரி புரியும். ஃபீல் எல்லாம் இன்சேன். ஃபேன்ஸ்னா இதுதான் டாப்பு. It was crazy. You can't see anything like this in Dubai, so I don't even know. I don't know what to say. It's crazy.
தமிழ் தெரியாது, அதனாலதான். நீங்க எந்த வயசுல இருந்து ரஜினி சாரோட படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனக்கு 10 வயசு இருக்கிறதுலேருந்து நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இன்னும் இது மாதிரி அவர் இன்னும் யங்கா இப்படி பார்க்கணுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் ஓகே, அவரை போய் மீட் பண்ணியிருக்கேன், இவங்கள போய் காட்டணுன்னு இருக்கேன். பார்ப்போம். உங்க ஏஜ்ல இருந்து உங்க ஜெனரேஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்ஸ் வரைக்குமே அவர் வந்து ஹோல்டு பண்றாரு. ஸோ இந்த கிரேஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பசங்க இல்லை சார், பிறக்க போற பசங்க வயிற்றுலேருந்தே வரும்போது ரஜினி ஃபேனான தான் சார் வராங்க. அவர் ஸ்டைல் இருக்குங்களே, அது யாருமே சும்மா அதிருது. ரஜினி சாரோட 50th இயர் இது. ஸோ நீங்க ரஜினி சார் ஒரு ஃபேனா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அவர் 50 இல்லை, 200 இயர்ஸ் வாழணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கலக்கிட்டா போல ஒரு சீனம் தெரிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம், செம்ம படங்க அது. லோகேஷே ஒரு வித்தியாசமான படம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தாங்க. அவர் எடுத்துக்கிற படத்துல இதான் சூப்பரான படம். லோகேஷ் கமல் ரசிகர் சொல்லி ஏமாத்திட்டாரு, ஆனா உண்மையான ரஜினி ரசிகர். அதான் உண்மை. லோகேஷ் வந்து கமல் ரசிகர் சொல்லி ஏமாத்திட்டாரு, ஆனா உண்மையாலுமே ரஜினி ரசிகர் லோகேஷ் தான். நீங்க வந்து 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா இந்த படம்? கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா படத்துல வந்து ஒவ்வொரு சின்ன ஆக்ஷனுங்க வேற லெவலு, செம்ம சீன். ஒவ்வொரு சீனும் சும்மா தெரிக்குது அப்படியே. தலைவரோட 50வது வருஷம் இது. ஸோ எப்படி இருக்குது? ஆமாங்க, 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷம் பார்த்துட்டாங்க. குதிரை ஓடிட்டு தான் இருக்குது. உலகம் ஃபுல்லாக நம்பர் 1 தலைவர் மட்டும்தாங்க, வேற எவனும் இல்லைங்க. ரஜினி சார்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஊறி போய்க்குது. அடியிலிருந்து லாஸ்ட் ஏறினா ஒரு டான்ஸ் போட்டு காட்டுதா? இந்த அளவுக்கு பிடிக்க தலைவர் இதுல என்ன இருக்கு? நீங்க எந்த வயசுல இருந்து ரஜினி ஃபேனா மாறினீங்க? இல்லை, அப்பா தலைவர் ரசிக்கிறேன், அதுல நானும் தலைவர் ரசிகர் ஆகிட்டேன். நான் பார்த்து 1983 பிறந்தேன். படம் வந்து அப்போ மனிதன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு 5 குறிப்பிட்ட வயசில் 5 வயசு 10 வயசில் நான் கூட்டு போய் காமிச்சார் படம். எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான். ஆனால் நானாக தனியாக பார்த்த படம் வந்து பாஷாலேருந்து ஆரம்பித்தேன். இப்போ வரைக்குமே ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா, தமிழ் சினிமா இவரை தான் காப்பாற்றணுமான்னு சொல்லி ரஜினி சார் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, தலைவர் படம் வருது கூலி. தலைவரே இல்லைன்னா தமிழ் சினிமாவே காலி. அந்த போதை பொருள் எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். தலைவா ரவுடா டேன்றாரு பாருங்க, அந்த கட்சி இப்போ தூக்குறாரு பாருங்க, அதுக்காகவே வந்து பார்க்கலாம் தலைவர். இப்போ கூல் சுரேஷ் வந்து சரவணா சோல் லட்சன் அவங்க ஓனரை போடலனால அவர் ஃபீல் பண்றாரு. அப்படி போட்டிருந்தா 2000 கோடி தாண்டி இருக்குமா? கூல் சுரேஷ் யாருங்க தெரியாது எனக்கு ஆள் தெரியாது. இல்லை இங்கே கூட 2-3 பேர் சொன்னாங்க, எனக்கு ஆள் தெரியல யார் மாதிரி. கூல் சுரேஷ்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாங்கள் கொசு பாட்டில் டாட்டாஸ் தான் கொளுத்துவோம், ஊட்ட கொளுத்த மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் பறக்கிற கொசு சொல்லுங்கிறீங்க, பறக்கிற கொசுக்கு பதில் இல்லைங்க. டாட்டாஸை கொளுத்திட்டு வேலையை பார்த்துட்டு போயினே இருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனிமேல் பொட்டாச்சி மாதம் கிடையாது, ரஜினி மாசியில் மாதத்தையே மாத்திரம் கேலண்டரில். 9 மாதம் குழந்தை குவா குவான்னு கத்தல, கூலி கூலின்னு கத்துதுங்க. அப்படிதான் இனிமேல் கோவாவே கிடையாது குழந்தைங்க. அவர் எல்லா படத்துக்கும் வந்து விமர்சனம் வைக்கிறாரு, பேட்டி கொடுக்குறாரு. 1 லட்சம் பேர் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க 100 கோடி பேர் விமர்சனம் வைக்கட்டும். தலைவர் அப்படி இதில் இன்டர்நெட்டில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஏன் அப்போ நம்பர் 1 மார்க்கெட்டில் இருக்காரு? இன்னும் 1000 கோடி கொட்டின்னு இருக்கிறானுங்களே. நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 648 கோடி ஓவர்சீஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்படி டிக்ளேர் பண்ணுறான்? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே நீங்கள். என் வாயை பிடிங்க, அதில் என்ன வார்த்தை ஒருத்தர் பார்த்து ட்ரெண்டிங் ஆக பார்க்குறீங்க. அப்படி தான் அவர் ட்ரெண்டிங் ஆகினார் ஒருத்தர். கண்டிப்பாங்க. நீங்களாம் கும்பிட வரீங்களா? பாய்ஸ் கார்டுக்கு மாலை போட்டுன்னு வரீங்களா? சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி மாலை கொண்டு தலைவர் கும்பிட வரீங்களா? ஏன்னா நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு சம்பளத்துக்கு வந்துட்டீங்க, என்ன வார்த்தையை பிடிங்க, என்ன போடலான்னு பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கேட்டுக்கிறேன், என் மனசை நோக்கடிக்காதீங்க, தலைவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. இல்லைன்னா 5 லிட்டர் கிருஷ்ணா எடுத்து வந்துக்கிறேன், தீ குளிச்சிடுவேன். வேற ஒன்று. ஆமாம் ஏங்க, திருப்பதி பெருமாள் 300 ரூபா டிக்கெட் போடுறீங்க, செருப்போட உள்ளே போயிடுவீங்களா? சாமி கும்பிடும்போது பக்தியாக தானே போகிறீங்க. நாங்கள் ரோகிணிலே என்ன சொன்னோம், ரோகிணி தேட்டர் ஓனர்கிட்ட வே டு ரஜினிகாந்த் டெம்பிள் ஸ்பெஷல் தர்ஷன் டோக்கன் போடுங்கன்னு. இது எல்லாமே சினிமா டிக்கெட் இல்லை, அர்ச்சனை டிக்கெட்டு. அந்த மாதிரி தான் படத்தை நாங்கள் வாழ்ந்துருக்குறேங்க. நான் இன்டர்நேஷனல் ஹாலிடே கூட சொல்கிறேன், ஆகஸ்ட் 15க்கு முன்னாலே 14 டிக்ளேர் பண்ணுங்கன்றேன். இனிமேல் சண்டே கிடையாது, ரஜினி டே. மண்டே கிடையாது, ரஜினி டே. அவர் ஒரு ஷோ ரோகிணிக்கு வந்தாருன்னா அவரும் நானும் ஒன்றா உட்காந்து பார்க்குறோன்றேன்.
இன்னொரு கோரிக்கை என்னன்னா இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு தலைவரை நேரில் பார்க்குற தரிசனத்தை ஒரே ஓட்டி தலைவர் எனக்கு கொடுக்கணும். அதுதான் நான் ஆண்டவன் வேண்டியது. கோயிலுன்றீங்க, பிரசாதம் நான் ஏற்கனவே சொன்னேன், பகவானை கும்பிட்டு பாபாவை நம்பிடு. லோகேஷ் வந்து கமல் ஃபேனு, ரஜினிக்கு எப்படி பண்ணிருக்காரு தலைவர்? திருப்பதி பிரசாதம் கேட்டாரு, திருப்பதியில் லட்டு, தலைவர் பார்த்தா ஜிலேபி. கமல் ஃபேன் தான் லோகேஷ் டைரக்டர். ஆமாம், தலைவருக்கு எப்படி பண்ணிருக்காரு? அதான் ஏற்கனவே சொன்னேன்னா, என் குழந்தைக்கு வந்து விஜய் பிடிக்கும், என் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து அஜித் பிடிக்கும். ஆனால் இருக்கிறதுலே பெரிய ஆள் யாரு? வேப்ப மரம் இருக்கு, புங்க மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு. ஆல மரம் தானுங்க பெருசு. அதுக்கப்புறம் அந்த மரம்லாம் கீழே தானே. பனை மரத்தில் நுங்கு, தலைவனை எடுத்தா சங்கு, அவர்கிட்ட கேட்காத பங்கு. இது எல்லா ஐடி விங்லையும் போடு, ஐடி விங்கு. படத்தில் இந்த படத்தில் பஞ்சு இல்லை தலைவா, சிகரெட்டு போக தான் தலைவா. ஏய் நான் உருவாடு சவுண்டே ஏத்தாது. வாடன்பா வாடன்பா தலை ஃபைட்டு தான் சொல்லிட்டேன். ஆவியா வந்து ப்ரூஸ்லி பக்கத்தில் போனேன், எழுப்பி விட்டேன். இப்போதான் எழுப்பி விட்டேன் ப்ரூஸ்லியை. தலைவா அதான் சொல்ல, மைக்கேல் ஜாக்சனே காலில் விட்டான் ஆவியா வந்து. என்னப்பா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு? 1110, 1000 கோடி இல்லை தலைவர் பெர்ஃபார்ம், 1000 கோடி கன்ஃபார்ம், 1110 கோடி. ரஜினி சார் வந்து தொடர்ந்து 50 வருஷத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக மூட்டையில் பணத்தை அள்ளி பரபரப்பான வெளிச்சும் போய் யூரியா பையில் போட்டு சட்டரில் இறக்குங்க. 1000 கோடி தாண்டிச்சுல, வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? பேங்க்ல அக்கௌண்ட்ல போட முடியாது. லோகேஷ் கனகராஜ் படத்துல ரஜினி நடிக்கிறாருன்ற ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? நான் பறக்கிற கொசுக்கு பதில் போக மாட்டேன். தலைவர் வச்சு தான் லோகி வச்சு தலைவர் இல்லை.